ஓகே. இதுவரைக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணது எல்லாமே வந்து சிங்கிள் குவெரி தான் எழுதியிருப்போம். ஸோ சிங்கிள் குவெரி எழுதிட்டு, அந்த சிங்கிள் குவெரியோட அவுட்புட்ட வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். ஆனா வந்து, இப்போ நம்ம அவங்க கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட் வந்து ஆ மல்டிபிள் ரிசல்ட் செட்ட வந்து நம்ம மல்டிபிள் கொஸ்டினுக்கு சிங்கிள் குவெரி யூஸ் பண்ணி ஆன்ஸர் பண்ணணும்னா, அது வந்து ஆ சப் குவெரி யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சப் குவெரி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மல்டி பார்ட் ஆன்ஸரிங் த கொஸ்டின் சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து, ஒரு குவெரில வந்து 2 விதமான கொஸ்டின்ஸ் ஆன்ஸர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாரி டைம்த்துல நம்ம யூஸ் பண்றது தான் சப் குவெரிஸ். சப் குவெரிஸ்ல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, ஆ இன்னர் குவெரி, அவுட்டர் குவெரின்னு 2 குவெரி இருக்கும். எப்பயெல்லாம் வந்து பிராக்கெட்டுக்குள்ள ஒரு குவெரி ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த குவெரி எல்லாமே சப் குவெரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஆ என்ன குவெரி எழுதுனாலும் சப் குவெரின்னு சொல்லுவாங்க. அந்தோட ஃபெட்ச் பண்ணி வர ரிசல்ட் நம்ம அவுட்டர் குவெரிக்கு இன்புட்டா யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, ம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் இப்ப இது வந்து ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இப்ப ஜஸ்ட் ஒரு சிங்கிள் குவெரி ரைட் பண்றோம். எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எல்லா ரெக்கார்டும் எழுதுறோம். இப்ப வந்து ஆ இப்ப ஜஸ்ட் நம்ம ஒரு குவெரி எழுதியிருக்கோம். அந்த குவெரி வந்து சிங்கிள் குவெரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி. அதனால இப்ப வந்து இதுல வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வான்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் குடுக்குறோம். அவங்க இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க மேக்ஸிமம் சேலரி உள்ள எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம டைரக்ட்டா வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் சேலரி தெரிஞ்சா தான் நம்ம இது பண்ண முடியும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப வந்து என்ன ஜஸ்ட் நம்ம இப்ப கேட்கிற மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடி. அதுலருந்து நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் சேலரி ஃபைண்ட் பண்ணணும். வந்து இதுலருந்து மேக்ஸிமம் சேலரி நம்ம அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். செலக்ட் ம் மேக்ஸ் சேலரி ஃப்ரம் இஎம்பி. இது பார்த்தீங்கன்னா, இப்ப 5000 மேக்ஸிமம் சேலரி. ஸோ இந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வேர் சால் ஈக்குவல் டூ 5000. இப்ப இப்படி என்னன்னா, இது வந்து ஹார்ட் கோடிங்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஐ அந்த இதுல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ குடுக்குறோம். பட் சப் query யூஸ் பண்ணோம்னா, நம்ம இந்த மாரி 2 டைம் வந்து இந்த query ரன் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, மேக்ஸிமம் சேலரிய ஒரு சப் query எழுதி ஃபைண்ட் பண்ணிடலாம். அதோட அவுட்புட்ட நம்ம இத வந்து அவுட்டர் queryக்கு பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் அதுதான். இத வந்து நெஸ்டட் சப் query சொல்லுவாங்க. சப் query நம்ம எப்பயெல்லாம் பிராக்கெட்டுக்குள்ள யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம் வேர் கிளாஸ்ல எழுதுறோமோ, அதெல்லாம் நெஸ்டட் சப் queryன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுல, ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் என்னன்னா பிராக்கெட் யூஸ் பண்ணி செலக்ட் மேக்ஸ் சேலரி ஃப்ரம் இஎம்பி.
ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த இது இல்ல, இந்த குவெரி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போதுமே சப் குவெரில இன்னர் குவெரி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட அவுட்புட் வந்து அவுட்டர் குவெரிக்கு வந்து இன்புட்டா பாஸ் ஆகும். இது வந்து நெஸ்டட் சப் குவெரின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க எ எ எந்த குவெரிலாம் வந்து சிங்கிள் வேல்யூ யூஸ் பண்ணுமோ, அதெல்லாம் சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த இத ஹேண்டில் பண்ற எல்லாமே இது பண்ணலாம். சரிங்களா? இது மேக்ஸிமம் சேலரி ஃபைண்ட் பண்றதாகும், மினிமம் ஆவரேஜோ எது வேணாலும் ஃபைண்ட் பண்ணி அதோட அவுட்புட் இது பண்ணலாம். ஸோ இப்ப எப்பன்னா இன்னர் குவெரி எது மாரி வேல்யூ இது பண்ணுது. சரிங்களா? இது வந்து சிங்கிள் ரோ இது பண்ணா சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இத ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இது வந்து மல்டிபிள் ரோஸ எழுதுது. இப்ப வந்து நம்ம இங்க இது பண்ணாம நம்ம குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர் குடுத்தோம்னா, இது 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்பன்னா மல்டிபிள் வேல்யூவ இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியாது. மல்டிபிள் வேல்யூ ஹேண்டில் பண்றதுக்கு ஆரக்கிள் இந்த 3 ஆப்பரேட்டர் குடுத்திருக்கு. இந்த 3 ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னுங்கிறது வந்து நார்மல் ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர். எனிங்கிறது அந்த லிஸ்ட்ல எந்த வேல்யூவாச்சும் இருக்கலாம். ஆல்ங்கிறது அந்த இதுல வந்து எவ்ரி வேல்யூ இன் த லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்லல. அது ஒவ்வொன்னா எப்படி அது ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்த மல்டிபிள் ரோ ஆப்பரேட்டர் இது யூஸ் பண்ணி அது பண்ணணும். சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் இது யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த சப் குவெரி நம்ம எழுதுறது நம்ம வேர் கிளாஸ்ல எழுதுனோம்னா, இத வந்து நெஸ்டட் சப் குவெரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்ல அந்த சப் குவெரி வந்து நம்ம வேர் கிளாஸ்ல இல்ல, ஃப்ரம் கிளாஸ்ல இது எழுதுறோம்னா, இப்ப வந்து அது வந்து என்னன்னா, இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம இந்த கம்ப்ளீட் ரிசல்ட் செட்டையே வந்து நம்ம ஃப்ரம் கிளாஸ்ல ஒரு டேபிள் மாரி எழுத முடியலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்ப இந்த குவெரி இருக்கு. இந்த குவெரி எடுத்துக்கிறோமே. இப்ப இந்த குவெரி இருக்கு. கமா. இப்ப இப்ப ஃப்ரம் கிளாஸ்ல கமா குடுத்துட்டு நம்ம அடுத்த டேபிள டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா, நம்ம ஒரு குவெரிய வந்து பிராக்கெட்ல டிக்ளோம்னா, இது எல்லாமே ஒரு டேபிளா ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இத வந்து நம்ம இங்க வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து வேர் சால் ஈக்குவல் டூ மேக்ஸ். ஆ அலியாஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம குவெரிய யூஸ் பண்ணா, இது வந்து இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வேர் கிளாஸ்ல சப் குவெரி யூஸ் பண்ணோம்னா, அது நெஸ்டட் சப் குவெரி. ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம குவெரி யூஸ் பண்ணா, இது இன்லைன் வியூ. இது என்னன்னா, இதுவும் வந்து ஏன்னா இந்த இது எக்ஸிக்யூட் ஆயி அதோட அவுட்புட்ட வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நேம் குடுத்து வச்சுட்டோம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்றோம்னா, இதுல இருக்க சேலரியும், இந்த வெளில இருக்க எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க சேலரியும் மேட்ச் ஆனா, அந்த டேட்டாவ எடுத்துட்டு வா. இது வந்து ஆ இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்லைன் வியூ. சரிங்களா? ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம எழுதுறோம். ஃப்ரம் கிளாஸ்ல குவெரி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இன்லைன் வியூ. இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? என்னன்னா, இந்த வேல்யூவ வந்து டைரக்ட்டா செலக்ட் கிளாஸ்லயே நம்ம குவெரி எழுதினோம்னா, இது வந்து சப் செலக்ட்ன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இப்ப வந்து இது மாரியே எடுத்துட்டு வரலாம். சேலரி எல்லாத்தையும் மேக்ஸ் சேலரி எல்லாம் இந்த மாரி எடுத்துட்டு வரலாம். இது வந்து சப் செலக்ட் சரிங்களா? இதுல வந்து நம்ம ஆம் ஃபில்டருக்கான யூஸ் பண்ணல. பட் இது மாரியும் சப் செலக்ட்டாவும் எழுதலாம். சரிங்களா? மேக்ஸிமம் சேலரிய எனக்கு காமின்னா, எம்ப்ளாயியோட நம்ம இப்படி இது வந்து செலக்ட் கிளாஸ்ல எழுதணும்னா, இது வந்து சப் செலக்ட் சொல்லுவாங்க. ஸோ சப் query வந்து 3 விதமா எழுத முடியும். வேர் கிளாஸ்ல எழுதலாம், ஃப்ரம் கிளாஸ்ல எழுதலாம், அதுக்கப்புறம் செலக்ட் கிளாஸ்லயும் எழுதலாம். சரிங்களா? ஆ வேர் கிளாஸ்ல எழுதுனா, இது வந்து நெஸ்டட் ரோ சப் query. ஃப்ரம் கிளாஸ்ல எழுதுனா இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. செலக்ட் queryலயே இன்னும் செலக்ட் query எழுதணும்னா, அது வந்து சப் செலக்ட் சொல்லுவாங்க. இன்னொரு இது சப் query இருக்கு. அதாவது கோரிலேட்டட் சப் query. அந்த query வந்து என்னன்னா, இன்னர் query நெஸ்டட் வேர் கிளாஸ்ல இருக்க queryயும், அவுட்டர் queryயும் என்னன்னா, நார்மலா சப் queryல இந்த 3 இதுக்கும் என்ன ஒண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இன்னர் query எக்ஸிக்யூட் ஆகும். அதோட அவுட்புட் வந்து அவுட்டர் queryக்கு பாஸ் ஆகும். பட் நெஸ்டட் ரோ சப் query என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த இன்னர் query அ ரன் ஆயிட்டு ரன் ஆகுறதுக்கு முன்னாடி அவுட்டர் query ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த அவுட்டர் queryயோட அவுட்புட் வந்து இன்னர் queryக்கு பாஸ் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். சரிங்களா? இதுதான் கோரிலேட்டட் சப் queryன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல ஒண்ணு ஒண்ணா இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம queries வேர் கிளாஸ்ல எழுதி இப்ப செலக்ட் ஸ்டார் எம்பி இந்த மாதிரினா சேலரி இப்போ வந்து கிங்கோட சேலரிக்கு ஈக்குவலான எம்ப்ளாயியை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிங்கோட சேலரியை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட சேலரி அதோட எம்ப்ளாயி யாரா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ அப்படி இல்லாம நம்ம இப்படி பண்ணலாம் ஏன்னா செலக்ட் சேல் ஃப்ரம் இஎம்பி where ename equal to king. இப்போ வந்து நீங்க சொல்றாங்க எம்ப்ளாயி டேபிள்ல இருக்குல்ல கிங்குக்கு ஈக்குவலான சேலரியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் query வந்து நம்ம கிங்கோட சேலரி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஸோ சப்குவரி யூஸ் பண்ணலையாட்டியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கிங்கோட சேலரி என்னன்னு ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாயி டேபிள் இருந்து ஸோ இப்படி இருக்கையில் வந்து ஒரு query யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து கிங்கோட சேலரி என்னன்னு ஃபைன் பண்றோம் அதுக்கப்புறம் அந்த சேலரிக்கு ஈக்குவலான இதை ஃபைன் பண்றோம் ஸோ வந்து இதெல்லாம் இல்லை கிங் சேலரி இல்லாம அதை விட அதிகமா யாரும் சேலரி வாங்கினாங்கன்னா அவங்க இதை எடுங்க இல்லை அவங்களோட கம்மியா வாங்குறவங்கன்னா ஸோ லெஸ் தென் ஸோ கிங் சேலரியோட கம்மியா வாங்குறவங்க யாரு ஸோ இப்போ என்னன்னா கிங்கை விட கம்மியா இருக்காங்க 5000 கம்மியா இருக்கவங்க இவங்க எல்லாம் ஸோ அது மாதிரி எந்த எம்ப்ளாயான்னு சொல்லலாம் ஸோ பர்டிகுலர் எம்ப்ளாயை விட கம்மியா இருக்கவங்கள எனக்கு வந்து காமி அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸை இது பண்ணலாம் சரிங்களா இந்த இன்னர் query வந்து சிங்கிள் ரோ ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டர்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தான் இந்த இதெல்லாம் சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர் நம்ம இன்னர் query வந்து ஃபெச் பண்ற வேல்யூ வந்து சிங்கிள் வேல்யூவா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம் சரிங்களா ஸோ சேம் கேஸ் இப்போ வந்து இதுல வந்து அந்த எம்ப்ளாயி சேலரியில வந்து மேக்ஸ் சேலரியை விட லெஸ் தென் இருக்கவங்க எடுத்துட்டு வா லெஸ் தென் இருக்கவங்க யாரெல்லாம் இப்ப மேக்ஸிமம் சேலரியோட கிரேட்டர் தென் இருக்கவங்கள யாரெல்லாம் மேக்ஸிமம் சேலரியோட கிரேட்டர் தென்
இப்போ வந்து மேக்ஸிமம் சேலரி இதை விட யாரும் இல்லை. இப்போ வந்து என்னன்னா வேற query எழுதலாம். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் 10ல இல்ல டிபார்ட்மெண்ட் நம்பர் 30 விட அதிகமா சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க இதை எடுத்துட்டு வா அப்படின்னா நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் 30யோட மேக்ஸ் சேலரி எடுத்துட்டோம். நம்ம 10 10ல வந்து என்ன 30 இருக்கும். 10 டிபார்ட்மெண்ட் 30 விட அது மேக்ஸிமம் சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க டேட்டா எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு கொஸ்டினுக்கும் இன்னர் query சிங்கிள் ரிசல்ட் சிங்கிள் ரோவ ரிட்டர்ன் பண்ணுது. அதோட அவுட்புட்ட ஹேண்டில் பண்ணி, நம்ம அந்த அவுட்புட்ட வந்து நம்ம அவுட்டர் queryக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த சப் queryய ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? எப்பயெல்லாம் நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணி query எழுத ஆரம்பிச்சுருமோ, அப்போ ஆரக்கிள்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சப் query எழுத ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம். சரிங்களா? இது வந்து ஆம் எ எ எத்தன எத்தன சப் query எழுதணும்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட நீட். சரிங்களா? என்ன பண்ணலாம்னா, இதுல டிபார்ட்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் இதுலயே வந்து நான் இதுலயே நான் ஃபில்டர் பண்ணிருக்கேன். அண்டு ஆ ஆ இநேம் ஈக்குவல் டூ ஃபோர்டு. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ அவன் சேலரி வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் 30க்கு அதிகமா இருக்கணும். அப்புறம் அவங்க நேம் ஃபோர்டு இருக்கணும் அப்படின்னா, ஸோ இது மாரி கண்டிஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணி அவன் அந்த டேட்டாவ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி நீங்க எத்தன கண்டிஷன் எழுதலாம். இப்ப இதையே வந்து நீங்க டைரக்ட்டா எழுதாம, இதையே வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு லாஜிக் எழுதணும் அப்படின்னாலும், சப் query இருந்தாலும் சப் query எழுதலாம். சரிங்களா? டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படிலாம் தேவைப்படுதோ, அத மாரி நம்ம சப் queries எழுதி நம்ம டேட்டாவ ஃபெட்ச் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மினிமம் வர இடத்துல மேக்ஸிமம் சேலரிய ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஆவரேஜ் சேலரிய ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். எதா இருந்தாலும் நம்ம எழுதிட்டு, அது வந்து சிங்கிள் ரிசல்ட்ட இது பண்ணா, நம்ம இந்த மாரி ஸோ இது வந்து பேர் கிளாஸ்ல எழுதுறதுனால, இது வந்து நெஸ்டட் சப் query. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்னர் query எக்ஸிக்யூட் ஆகும். இதோட அவுட்புட் வந்து அவுட்டர் queryக்கு வேல்யூவா பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து இங்க நார்மல் இதுதான் அக்ரிகேட் ஃபங்ஷன்லாம் யூஸ் பண்றதில்ல. நார்மல் காலமும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். பட் அந்த வேல்யூ எல்லாம் சிங்கிள் ரோ இது பண்ணா சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் ஆ ப மல்டிபிள் ரோவுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூ வருதோ அத சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் ஹேண்டில் பண்ண வச்சு இது பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இத வந்து ஆ இத வந்து இந்த இன்புட்ட வந்து நம்ம அவுட்டர் கொரியில ஹேவிங் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து செலக்ட் ஆ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆ மேக்ஸ் ஃப்ரம் சிஎம்பி குரூப் பை இப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து மினிமம் சேலரி வந்து டிபார்ட்மெண்ட் 20யோட மினிமம் சேலரிக்கு அதிகமா இருக்கவங்கள எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து நம்ம சப்கொரி எழுதலாம். இப்போ வந்து இதுல டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் 20யோட மினிமம் சேலரி ஃபைண்ட் பண்ணிட்டு, அத விட அதிகமா இருக்கவங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்பரோட செலக்ட் மினிமம் சேலரி
from EMP. பாருங்க இப்போ வந்து ஹேவிங் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து மினிமம் சேலரி ஃபைன் பண்றோம். அதை விட அதிகமா இருக்கவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்றதுக்கு நம்ம இது மாதிரி பண்றோம். சரிங்களா? ஸோ ஹேவிங் கிளாஸுக்கும் நம்ம டைரக்டா வந்து சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு அதையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மினிமம் சேலரி தான் அக்ரிகேட்டட் வேல்யூ தான் இது வரும்னு தெரியல. நம்ம எந்த இதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கிங் சேலரியை விட அதிகமாக இருக்க சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஹேவிங் கிளாஸ்லையும் நம்ம சப்குவரி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம். இப்ப ஸோ இது மாதிரி எந்த ஒரு சப்குவரி வந்து வேர் கிளாஸ்ல வரலாம். இது வந்து அப் டு இது இப்ப இதுல இருக்கு. இதுக்கு நம்ம சப்குவரி எழுதணும்னா இப்ப வந்து நான் எழுதலாம். இப்ப வந்து இதுல டைரக்டா டிபார்ட்மெண்ட் இல்லாம செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் from DPT where location equal to class. சிகாகோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சிகாகோவோட டிபார்ட்மெண்ட் நம்பரை ஃபைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்ல மினிமம் சேலரியை ஃபைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை விட அதிகமா இருக்க சேலரியே சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கையில நம்ம மல்டிபிள் இது இது வந்து 2-3 பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா சிகாகோ டிபார்ட்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரை ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு இது ஈக்குவலானதை இஎம்பியில் இருக்க மினிமம் சேலரி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேலரிக்கு அதிகமாக இருக்கிறத சேலரி என்ன இருக்கோ அதை விட இருக்கிறத விட டிபார்ட்மெண்ட் நம்பரும் மேக்ஸிமம் சேலரி ஃபைன் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இந்த டெப்த் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஸோ அவங்க என்னென்ன ரெக்கமெண்ட் கேட்குறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாஃப்ட் கோடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம வேல்யூஸை வந்து ஹார்ட் கோடட் வேல்யூவாக கொடுக்காம நம்ம டேபிள்ல இருந்து டேட்டாவை ரன் டைம்ல ஃபெச் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி அவுட்டர் ரிசல்ட்டை எடுத்துட்டு வரோம். சரிங்களா? இது வந்து சாஃப்ட் கோடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை வேர் கிளாஸ்ல யூஸ் பண்றது நெஸ்டட் ரோ சப்குவரி. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து குரூப் ஐ கிளாஸ்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சப்குவரி வந்து சாரி ஹேவிங் கிளாஸ்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஹேவிங் கிளாஸ்க்கு ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு நம்ம சப்குவரி எழுத முடியும். சரிங்களா? வேர் கிளாஸ்லயும் யூஸ் பண்ண முடியும், ஹேவிங் கிளாஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து சிங்கிள் ரோ இது பண்றத நம்ம யூஸ் பண்ணோம். இதுல வந்து இப்போ வந்து மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வந்து எக்ஸாம்பிள் வந்து செலக்ட் சால் from EMP group by
டிபார்ட்மெண்ட் நம்பர். இப்போ என்னன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரிய குரூப் பண்ணி நம்ம ஃபெச் பண்றோம். சரிங்களா? இப்போ ஃபெச் பண்ணலைன்னா இந்த இது வந்து 3 சேலரி எடுத்துட்டு வரும். குரூப் பை டிபார்ட்மெண்ட். நம்மள்ட்ட ஏன்னா எம்ப்ளாயி டேபிள்ல 3 10 30 ஆ ஆ 20 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 3 சேலரி எடுத்துட்டு வரும். இப்போ வந்து சிங்கிள் ரோ ஆப்பரேட்டரால ஹேண்டில் பண்ண முடியாது. பாருங்க. ஆ குரூப் பை சேலரி மினிமம் சேலரின்னு வச்சுக்கோங்க. அக்ரிகேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல பாருங்க. இந்த எரர் எப்பயெல்லாம் உங்க குவெரியில இந்த எரர் வருதோ, சிங்கிள் ரோ குவெரி ரிட்டர்ன்ஸ் மோர் தென் 1 ரோனா எங்கேயோ சப்குவெரி எழுதிருக்கீங்க. அந்த சப்குவெரி வந்து மோர் தென் 1 ரோ யூஸ் ஆகுது. ஃபெட்ச் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப்பரேட்டர் சிங்கிள் ரோ ஆப்பரேட்டரா இருக்கு. ஸோ அதனால ஆரக்கிள்னால ஹேண்டில் பண்ணல. ஸோ இந்த எரர் பார்த்தோன்னே நீங்க உங்க குவெரியில நீங்க இது பண்ண வேண்டியது இதான். ஸோ எங்கேயோ இது வந்து குவெரி மல்டிபிள் ரெக்கார்ட எடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வினையில சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம மல்டிபிள் ரோ ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் ரோ ஆப்பரேட்டர்ங்கிறது சரிங்களா? மல்டிபிள் வேல்யூ சப்குவெரி ஃபெட்ச் பண்ணுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ற ஆப்பரேட்டர்ஸ் சரிங்களா? இதுல 3 ஆப்பரேட்டர் இருக்கு சரிங்களா? இன்னு, எனி, ஆல் சரிங்களா? இன் என்னன்னா நம்ம ஆல்ரெடி இன் கிளாஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா இந்த இது வந்து ஈக்குவல் டு எனி மெம்பர் இன் த லிஸ்ட். இப்போ வந்து என்னன்னா இந்த இன்னர் குவெரி ஃபெட்ச் பண்றது இப்போ 10 20 30 இப்படி மல்டிபிள் வேல்யூஸ்ல லிஸ்ட் ஆஃப் வேல்யூ இது வேணா ஈக்குவல் வேல்யூவை ஃபெட்ச் பண்ணுச்சுன்னா அதை வந்து இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா? அந்த அந்த வேல்யூக்கு ஈக்குவலான அவுட்டர் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த இது இதாகும் சரிங்களா? இன் இது வந்து ஈக்குவல் ஆர் எனி மெம்பர் இந்த லிஸ்ட் சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதை இன் யூஸ் பண்ணிட்டோம்னா இதுல என்னென்ன வேல்யூக்கு ஃபெட்ச் ஆகுதோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலா இங்க எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? இப்போ வந்து சரிங்களா? இப்போ இதுல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மினிமம் சேலரி எடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு ஈக்குவலான மினிமம் சேலரி உள்ள இருக்கிற வேல்யூஸை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா? இப்ப மீனிங்ஃபுல்லா இருக்கா? பாருங்க. ஸோ ஈச் குரூப்ல குரூப் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் மினிமம் சேலரி ஃபைன் பண்ணி அந்த சேலரிக்கு ஈக்குவலான எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறத நம்ம இப்படி எழுதியிருக்கோம் சரிங்களா? இன்னர் குவெரி வந்து மல்டிபிள் ரோஸ் 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ வந்து இங்க 3 வேல்யூஸா இருக்கலாம். இங்க 100 வேல்யூஸ் இருக்கலாம். பட் அதுல இருக்க லிஸ்ட்டுக்கு ஈக்குவலான இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா ஈக்குவலான வேல்யூ எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதையும் மினிமம் சேலரிக்கு ஈக்குவலான எம்ப்ளாயி டீடைல்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா நீங்க இந்த குவெரி எழுதலாம் சரிங்களா? இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் மினிமம் சேலரி குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அவுட்டர் குவெரில எம்ப்ளாயி டேபிள் இருந்து எல்லாம் இருக்கலாம். ஸோ இது மினிமம் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா? மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்ல ஆவரேஜ் வேணா ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல மல்டிபிள் வே வந்து ஈக்குவல் அதுக்கு ஈக்குவலா என்ன இது இருக்கோ அந்த இது இல்ல. ஸோ ஆவரேஜ் ஈக்குவலா எந்த இதுவும் இல்ல சரிங்களா? பட் இந்த இதெல்லாம் வந்து இன் ஆப்பரேட்டர் ஃபெட்ச் பண்றதுக்கு ஈக்குவலான வேல்யூ அவுட்டர் டேபிள்ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேல்யூ எடுத்துட்டு வர யூஸ் பண்ணுவோம். இன் ஆப்பரேட்டர் இன் வந்து ஈக்குவல் இந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல ஈக்குவல் அந்த லிஸ்ட்டுக்கு ஈக்குவலா எந்த சேலரி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்துருவாங்க சரிங்களா? அடுத்து எனி எனிங்கிறது என்னன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈச் வேல்யூ ரிட்டர்ன் பை த கொயரி சரிங்களா? இப்போ வந்து அதுல எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஈச் சப்கொயர்ல ஈச் வேல்யூ இந்த லிஸ்ட் இப்போ வந்து நான் எழுதுறேன்.
வந்து என்னன்னா கிளர்க்கில் இருக்க சேலரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஸோ அந்த சேலரிக்கு ஈக்குவலா இங்க என்னென்ன சேலரி இருக்கோ அந்த எல்லாம் எடுத்துட்டு வா. ஸோ கிளர்க் டிபார்ட்மெண்ட்ல இருக்க சேலரிக்கு ஈக்குவலா என்னென்ன சேலரி இருக்கோ அதில் எடுத்து சரிங்களா? இப்போ இதை எடுத்துட்டு வரேன். இதுல வந்து என்னன்னா இந்த 4 வேலைக்கும் ஈக்குவலா கிளர்க்ல இருக்கு. ஸோ அந்த இதை எடுத்துட்டு வரேன். இதுல வந்து இதை விட லெஸ் தென் வந்து என்னன்னா இதெல்லாம் நான் எனி யூஸ் பண்றேன். இப்ப இந்த லெஸ் தென் எனி வந்து இதுல வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா லெஸ் தென் எனி இந்த வேல்யூல இருக்க பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இது அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல வந்து இந்த 4 சேலரி ரிட்டர்ன் பண்ணிருக்கு சரிங்களா? இதுல 4 சேலரி ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இந்த 4 சேலரியில இதை விட லெஸ் தென் எனி இந்த லிஸ்ட் சரிங்களா? என்ன பண்ணுனா இந்த இப்படிங்கையில இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல சரிங்களா எது மினிமம் வேல்யூ சரிங்களா? இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல எது மினிமம் வேல்யூனா 800. இந்த 800 விட கம்மியா 800 விட கம்மியா இருக்க வேல்யூஸ் சரிங்களா? ஏன்னா கம்பேர் 800ஓட கம்மியா இருக்க வேல்யூஸ் 800ஓட ஒவ்வொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணும். இப்போ வந்து 800ஓட கம்பேர் பண்ற வேல்யூஸ் இது லெஸ் தென் எனி இன் த லிஸ்ட் less than 800 அதுக்கு ஈக்குவலா 950 ஓகே பாருங்க இப்ப எது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா இதுல மேக்ஸிமம் வேல்யூ இதுல என்ன இந்த லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா 1300 1300 விட லெஸ் எந்த வேல்யூ இருக்கோ இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ விட எது லெஸ்ஸா இருக்கோ அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு வா சரிங்களா? இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 1300 இதை விட கம்மியா இருக்க சேலரி உள்ள டீடைல்ஸ் எழுதணும். இந்த கம்ப்ளீட் லிஸ்டையும் செக் பண்ணு. அந்த லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ விட கம்மியா இருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ விட லெஸ் தென் எனி எந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வாதான். இங்க 1300 விட கம்மியா இருக்க வேல்யூஸ் இதெல்லாம் சரிங்களா? இந்த லிஸ்ட்ல மேக்ஸிமம் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த லெஸ் தென் மேக்ஸிமம் வேல்யூ இந்த லிஸ்ட் சரிங்களா? லெஸ் தென் எனிங்கிறது லெஸ் தென் மேக்ஸிமம் வேல்யூ இந்த லிஸ்ட் சரிங்களா? இந்த லிஸ்ட்ல இருக்கிறத மேக்ஸிமம் வேல்யூ விட லெஸ்ஸா இருக்க வேல்யூ எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தென் நீ இது பண்ணாலே நீங்க எப்போன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூவோட லெஸ் தென் எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு வா அப்படிங்கிறது தான் இது சரிங்களா?
இதுக்கப்புறம் இதே இது கிரேட்டர் தன்னா இப்ப கிரேட்டர் தன் எனி அப்படின்னா இப்ப பாருங்க கிரேட்டர் தன் எனிங்கிறது என்னன்னா லெஸ் தென் இது வந்து மோர் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட் சரிங்களா. இந்த லிஸ்ட்ல வந்து மினிமம் வேல்யூ ஏதோ அதை விட அதிகமா இதுல மினிமம் வேல்யூங்கிறது 800 தான். இந்த 800 விட அதிகமா எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு வா சரிங்களா. இது வந்து இதுல மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட் சரிங்களா. இது வந்து மோர் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மோர் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட் இதுல 800 தான். 800 விட அதிகமா என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த வந்து மித்த 13 சேலரி வரும் எல்லாமே 800 விட அதிகமான சேலரி தான் சரிங்களா. அது மாதிரி அதை விட அதிகமா இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா சரிங்களா. இது வந்து தான் கிரேட்டர் தன் எனி லெஸ் தன் எனி. லெஸ் தன் எனின்னா என்னன்னா அந்த லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ விட லெஸ் தன் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வா. கிரேட்டர் தன் என்ன இந்த இதுல இருக்க மினிமம் வேல்யூ விட அதிகமா எதோ இருக்கோ அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க சரிங்களா. தான் லெஸ் தென் எனி கிரேட்டர் தன் எனி. ஸோ வந்து இது வந்து எந்த லாஜிக் யூஸ் பண்ணாலும் ஸோ மல்டிபிள் ரோஸ் இது பண்ணல அந்த லீஸ்ட் ரோ விட அதிகமா வேணும்னா கிரேட்டர் தன் யூஸ் பண்ணலாம். அது அந்த லெஸ் ரோவோட மினிமம் வேல்யூ விட சாரி அந்த லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ விட கம்மியா இருக்கிறது எல்லாத்தையும் வேணும்னா இது லெஸ் தென் எனி இது பண்ணலாம் சரிங்களா. இந்த லாஜிக்கை வந்து நம்ம வேற ஏதாச்சும் நம்ம சப்குவரி எழுதி இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த சேம் லாஜிக் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து இந்த சேம் லாஜிக்க நான் வந்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாம நான் இது பண்றேன். இப்போ வந்து இங்க பாருங்க இந்த இது இன்னர் கொயரி இதாகுது. இதை விட இதுல மினிமம் இருக்க வேல்யூ விட இதாகுது. ஸோ சேம் கொயரிய நான் வந்து இப்படி எழுதுறேன். வந்து இல்ல இன்சர் சரிங்களா. பாருங்க சேம் இதை வந்து நான் அவுட்டர் கொயரிய. ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாருங்க கிளர்க்ல இருக்க மினிமம் சேலரி சரிங்களா. ஸோ ஆல்ரெடி இதுவும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்காது. கிரேட்டர் தென் மினிமம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க மினிமம் சேலரி எடுத்துட்டு அதை விட அதிகமா இருக்குது கிரேட்டர் தென் எனின்னு கொடுத்தா இதுதான் வருது. இன்னும் டைரக்டா இதோட மினிமம் சேலரி எடுத்துட்டு அதுல விட்டு கிரேட்டர் தென் எடுத்தாலும் இதுதான் சரிங்களா. ஸோ அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ விட அதிகமா இருக்கதை நம்ம ஃபெச் பண்றோம் அவ்வளவுதான் சரிங்களா. இதே மேக்ஸிமம் எனி இருக்கத இப்போ வந்து லெஸ் தென் எனி என்ன இருக்கு இந்த இதுல என்னது மேக்ஸ் வேல்யூ விட கம்மியா இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்படிதான் எழுதலாம். மேக்ஸ் வேல்யூ விட லெஸ் தென் இதுதான். ஸோ இது ரெண்டும் சேம் ரிசல்ட் தான் இது. ஸோ இதுக்கும் இதுவும் சேம் ரிசல்ட் தான் இது. ஸோ நம்ம அந்த கொயரி வர்ற டேட்டாவை பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம அதை இது பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாத டயத்துல நீங்க இந்த எனி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட்டர் லெஸ் தென் இது பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம ப்ராப்பரா திங்க் பண்ணோம்னா நம்ம சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த சினாரியோவை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதோட லாஜிக் இன்பில்டா அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் செட்டை எடுத்துட்டு அந்த ரிசல்ட் செட்ல என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா லெஸ் தென் எனியா இதை சிங்கிள் ரோ ஆப்ரேட்டரா மாற்ற முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது ஒரு லாஜிக். பட் ஆரக்கிள் பண்ணிருக்க ஃபெசிலிட்டி இது எனி யூஸ் பண்ணி நம்ம அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூல இருந்து லெஸ் தென் உள்ள வேல்யூ எடுக்கணும், இல்ல மினிமம் வேல்யூவோட கிரேட்டர் தான் இருக்க வேல்யூ
ஃபெட்ச் பண்ண முடியுமோ அவுட் ஆஃப் குவரில இருந்து எனி யூஸ் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு எனி இருக்கு. இது என்ன ஈக்குவல் டு எனி வந்து இன் ஆப்பரேட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ஈக்குவல் டு எனி அந்த வேல்யூல இருக்கிற எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்குது. இது வந்து ஜஸ்ட் கிளர்க்கோட மேக்ஸிமம் சேலரி டிபார்ட்மெண்ட் என்ன அதுக்கு ஈக்குவல். இது வந்து இன் ஆப்பரேட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஈக்குவல் டு எனி சரிங்களா? கிரேட்டர் தான் லெஸ் தென் ஈக்குவல் டு இந்த மூணுதும் எனில இருக்கு. சரிங்களா? அது இந்த ஈக்குவல் டு எனி இன் ஆப்பரேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல் ஆப்பரேட்டர். ஆல் ஆப்பரேட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இப்போ வந்து கிரேட்டர் தென் சொல்றாங்கன்னா மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். இப்போ வந்து அந்த இதுல நான் உங்களுக்கு அந்த இப்ப இப்ப இந்த 3 சேலரி ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல கிரேட்டர் தென் ஆல் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். சரிங்களா? இதுல மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா 1300. இதை விட அதிகமா என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துட்டு வா. சரிங்களா? மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். சரிங்களா? இதுல இருக்க லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ ஏதோ அதை விட அதிகமா இருக்க வேல்யூ. சரிங்களா? பர்டிகுலர் இதுல கிளர்க் ஃபெச் பண்ணி எம்ப்ளாயி இருக்குல்ல அதுல எதுல மேக்ஸிமம் வேல்யூ எது இருக்கோ அதை விட அதிகமா இருக்குது அந்த லிஸ்ட்ல. சரிங்களா? அதுதான் இது. சரிங்களா? கிரேட்டர் தன் ஆல். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இது எதுனா மேக்ஸிமம் சேலரிய ஃபெச் பண்ணுது. அதை விட அதிகமா இருக்க இந்த எல்லா சேலரி ஃபெச் பண்ணிட்டு அந்த இந்த இதுல வரல மேக்ஸிமம் வேல்யூ விட அதிகமா எது இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது கிரேட்டர் தன் 4 அது மாதிரி ஒர்க் ஆகும். இதே வந்து லெஸ் தன் 4 என்ன ஒர்க் ஆகும்னா லெஸ் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட். இப்போ வந்து இதுல இதுல லெஸ்ட் வேல்யூ 800 விட கம்மியா ஏதாச்சும் வேல்யூ இருக்காங்க அதை எடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ கிளர்க்ல வந்து 800 இல்ல அதை விட கம்மியான வேல்யூ. இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் என்னன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் 20. ஓகே இப்ப இந்த எக்ஸாம்பிள் select average salary from
இதெல்லாம் 3 சேலரி வருது. இந்த 3 சேலரில வந்து என்னன்னா, ஆ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், லெஸ் தென் எனின்னா, இந்த வேல்யூ என்னன்னா மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். சரிங்களா? இதுல வேல்யூ இந்த லிஸ்ட். இந்த வேல்யூல லெஸ் தென்ங்கிறது more than maximum value in the list. So 1566 விட கம்மியா இருக்க வேல்யூ. சரிங்களா? லெஸ் தென் ஆல் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னன்னா இத வந்து சப்கொயரி எழுதி இதுல இந்த ரிசல்ட் செட்ல the complete result setல less than all salary select star from EM. இந்த லிஸ்ட்ல இருக்க மேக்சிமம் வேல்யூ விட கம்மியா இருக்க வேல்யூ எல்லாமே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? லெஸ் தென் ஆல்ங்கிறது மோர் தென் மேக்சிமம் வேல்யூ லிஸ்ட் இந்த இதுல இருக்க ஹையஸ்ட் வேல்யூ விட கம்மியா இருக்க வேல்யூ. சரிங்களா? இல்ல சாரி, இதுல ஹையஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் மேக்சிமம் அந்த லிஸ்ட்லயே வந்து இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதை விட கம்மியா என்னென்ன வேல்யூ இருக்கோ அதுதான். அதை விட லெஸ் தென். சரிங்களா? இந்த மேக் மோர் தென் அது எப்படி சொல்லுவாங்கன்னா லெஸ் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட். லெஸ் தென் மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ விட இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை விட மினிமம் இருக்க வேல்யூ எதா இருந்தாலும் எடுத்துட்டு வா. சரிங்களா? இதுல 1566 தான் மினிமம் வேல்யூ. இதை விட கம்மியா என்ன வேல்யூ இருக்கோ அது. சரிங்களா? இது கிரேட்டர் தென் ஆல் சொன்னாங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். சரிங்களா? இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்குன்னா இந்த ஆவரேஜ்ல 2196 தான் மேக்ஸிமம். இந்த இதை விட அதிகமா இருக்க வேல்யூ எடுத்துட்டு வா. அந்த லிஸ்ட்ல இருக்கிறத விட ஹையஸ்ட் வேல்யூ விட அதிகமா இருக்கிறத எடுத்துட்டு வா. ஸோ வந்து அதுக்கப்புறம் அதிகமா இருக்க வேல்யூ இந்த 4 வேல்யூ தான். 2916 விட அதிகமா இருக்க வேல்யூ. சரிங்களா? இது போகையில என்ன சொல்றாங்கன்னா மோர் தென் மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். இது வந்து லெஸ் தென் இருந்துச்சுன்னா வந்து என்னன்னா லெஸ் தென் மினிமம் வேல்யூ லிஸ்ட். சரிங்களா? இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ விட அதிகமா இருக்குன்னா கிரேட்டர் தென், இல்ல லோயஸ்ட் வேல்யூ விட கம்மியா இருக்குன்னா லெஸ் தென். சரிங்களா? லெஸ் தென் ஆல். ஸோ இந்த 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 மாதிரி கான்செப்ட்ல இதாகும். ஸோ இந்த இதையும் வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இதுல இதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுல வந்து இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ விட அதிகமா இருக்கிறதுதான் இதுல வருது. இதுல கிரேட்டர் தென் ஆல்ல. இதே இதை நம்ம இப்படியும் ரைட் பண்ணலாம். அப்படின்னா
நெஸ்டட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆவரேஜ்ல மேக்ஸிமம் சரிங்களா. ஆவரேஜ் இதை எடுத்துட்டு அதை மேக்ஸிமம் எடுத்துட்டு சரிங்களா, இதை விட கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் ரோ யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்க இந்த ரிசல்ட்டும் இதுவும் சேம் தான். இங்க வந்து மல்டிபிள் ரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்க வந்து சிங்கிள் ரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த வர்ற இதுல வந்து நான் ஆவரேஜ் இதுல மேக்ஸிமம் எடுத்து அதை விட அதிகமா இருக்குது. ஸோ இதே இதுதான் கிரேட்டர் தென் ஆலும் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் சிங்கிள் ரோ ஆபரேட்டர்ல அக்ரிகேட்டா நெஸ்டடா யூஸ் பண்ணி நான் பண்ண முடியுது சரிங்களா. ஆவரேஜ்ல மேக்ஸிமம் எடுத்துட்டு அதை விட அதிகமா இருக்கு. ஸோ சேம் இது இதுல பாத்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து இந்த லெஸ் தென் ஆல்ல என்ன ஆகுது, இதுல இருக்க மினிமம் வேல்யூ விட கம்மியா இருக்கிறது வேல்யூஸை காமிக்குது. ஸோ இதை எப்படி இது பண்ணலாம், ஜஸ்ட் அக்ரிகேட் மினிமம் யூஸ் பண்ணோம்னா லெஸ் தென் இந்த லெஸ் தென் ஆளை வந்து நம்ம மினிமம் யூஸ் பண்ணி இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இதை வந்து மினிமம் வேல்யூ விட கம்மியா இருக்குது லெஸ் தென். இதுதான் அந்த மினிமம் வேல்யூ விட ஆவரேஜ் சேலரியில இருக்க மினிமம் வேல்யூ விட கம்மியா இருக்குது. ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூவில் 1566 இந்த லெஸ் தென் ஆல் ஆவரேஜ் இருக்கு, லெஸ் தென் இந்த ஆவரேஜ் இருக்கிறதுல 1566 விட கம்மியா இருக்க சேலரி. ஸோ நான் வந்து இதை வந்து ஆவரேஜ்ல மினிமம் எடுத்துட்டு அதை விட கம்மியா இருக்க வேல்யூ. ஸோ அதுவும் சேம் தான் சரிங்களா. அதுல ஆவரேஜ் எடுத்துட்டு அதுல மினிமம் விட கம்மியா இருக்க சேலரி என்னென்னவோ அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ரோ ஆப்ரேட்டர் சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர்லயே நம்ம இது பண்ண முடியும். ஸோ குரூப்பிங் வந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது, பட் குரூப்பிங் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நெஸ்டட் அக்ரிகேட் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ குரூப்பிங் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ற அந்த இதை இது பண்றது கஷ்டம். ஸோ டைரக்டா கிரேட்டர் தென் எனி, லெஸ் தென் எனி ஆர் ஆல் யூஸ் பண்ணி நம்ம அந்த மல்டிபிள் ரோ வரையில ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்னர் குவரி வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அப்ப கம்பேரிசன் யூஸ் பண்றதுக்கான யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் இது 3 சரிங்களா. இந்த 3 ஆப்ரேட்டர் தான் நான் இன்னைக்கு இது பண்ண வச்சது சரிங்களா. ஸோ இன்னர் குவரி வந்து சிங்கிள் ரோ வந்துச்சுன்னா சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர், இல்ல மல்டிபிள் ரோஸ்னா இந்த மல்டிபிள் ரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் சரிங்களா. புரிஞ்சா இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சா, சிங்கிள் ரோ ஆப்ரேட்டர் மல்டிபிள் ரோ ஆப்ரேட்டர் புரிஞ்சு. புரிஞ்சு சரிங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. இந்த நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்து ரெகுலரா வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம் சரிங்களா. இந்த கான்செப்ட்லாம் நல்ல கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. ஓகே சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேளுங்க சரிங்களா. கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க. இது வந்து இன்டர்வியூஸ்ல இந்த கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. இந்த மாதிரி கொயரி இருந்து சொல்லி உங்கள்ட்ட கேட்பாங்க சரிங்களா. ஓகே 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 சரி. நாளைக்கு இதுக்கு அப்புறம் இதுல மீச்சம் இருக்க டாபிக்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே சரி ஓகே.